திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் மேடையில் விவாதிக்க தான் தயார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சவால் விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட பேருந்து நிலையத்தில் 14 புதிய பேருந்து சேவைகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதன் பின்னர் பேருந்தில் ஏறி அவர்கள் சிறிது தூரம் பயணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கஞ்சா தமிழ்நாட்டில் பயிரிடப்படுவதில்லை என்றும் அது பயிரிடப்படுவது வெளி மாநிலங்களிலோ வெளிநாட்டிலோ எனும் போது அது தமிழகத்திற்குள் வருவதற்கு காரணம் மத்திய அரசுதான் என்றும் குற்றம் சாட்டினார். திமுக அரசின் சாதனைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் மேடையில் விவாதிக்கத்தான் தயார் என்றும் அவர் சவால் விடுத்தார். கஞ்சா தமிழ்நாட்டிலே பயிரிடப்படுவதில்லை, வட மாநிலங்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ பயிரிடப்படுகின்றன. அதை தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கம். தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதை தடுக்க ஒன்றிய அரசாங்கம் தவறிவிட்டு அதை தமிழக அரசின் மீது இன்றைக்கு பழி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. எனவே அவருடைய பழி போடுதல் என்பது அரசியல் பழி உணர்ச்சியோடு பகை உணர்ச்சியோடு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் எங்கேயும் கஞ்சா பயிரிடப்படுகிறது. கட்சியை பாரதிய ஜனதாவுடன் அடகு வைத்துவிட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு. நாங்கள் 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பட்டியல் போட்டு சொல்லுகிறோம். அவரும் சொல்லட்டும், நாங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய்யா இல்லையா என்பதை அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் விவாத மேடையை வைத்துக் கொள்வோம். நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றோம். இபிஎஸ் அழைத்தார் என்று சொன்னால் நானே விவாத மேடைகளை சென்று அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த அரசு செய்திருக்கிற புரட்சிகரமான திட்டங்களை பட்டியல் போட்டு விளக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.